ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இது வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எங்கடா கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன அப்கிரேட் மாதிரி பண்ணோம். என்னென்னா வந்து ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். 15 டீத் வந்து 16 டீத்தாக மாற்றிருந்தோங்க. அது பார்த்திங்கன்னா வந்து மாட்டும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் மெக்கானிக்கே சொன்னாங்க, என்னென்னா வந்து ப்ரோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நைட்டு வீட்டுக்கு வந்து விட்ட உடனே பார்த்திங்கன்னா நான் சும்மா வீல் கையை வச்சு சுற்றி பார்த்தேன். ஒரு மாதிரி கொடன்னு சவுண்டு வந்துச்சு. ரைட்டாக முடிஞ்சுது, சோழியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சேங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இப்போ போய் எங்கே பண்ண போகிறோன்னா, அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை கழட்டிட்டு நம்ம பழைய ஸ்ப்ராக்கெட்டே போட போகிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து அவங்க அந்த ஸ்ட்ரீட்ஸையை காண்டாக்ட் பண்ணோம். இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி சவுண்ட் கேட்கு அப்படின்னு சொல்லி சவுண்ட்லாம் வீடியோ எடுத்து நாங்கள் மாட்டினதையும் பர்ஃபெக்டாக எடுத்தது எல்லாமே அனுப்பி விட்டேன். ஸோ அவங்க பார்த்துட்டு பார்த்திங்கன்னா, இல்லை ப்ரோ நாங்கள் நிறைய வண்டியில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, உங்கள் வண்டியில் மட்டும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போது ஓகே. நான் ஒன்று என்ன சொன்னேன்னா, ப்ரோ என் வண்டியில் மட்டும் ப்ராப்ளம்னா ஓகே, எனக்கு வந்து என்னன்னா அந்த திக்னஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. நான் என்னோடய ஸ்டாக் ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா வந்து திக்னஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது, ஒல்லியாக ஒக்கா மக்கா பலகார பாவிகளா 2 பேரும் என்ன சேர்ந்து கொண்டிருப்பீங்கடா. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்ப்ராக்கெட்டோட வித்னஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை நான் சைட் பை சைட் வச்சும் பார்த்தேன். அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து ரப்பர் ஓரிங் 2 கொடுத்துருக்காங்க. அந்த ஓரிங் வந்து இதில் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்ப்ராக்கெட் வந்து டேரெக்டாக இன்ஜின் பக்கத்தில் போய் லாக் ஆகிடுது. ஸோ நான் வந்து நட்டு போட்டு டைட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது டேரெக்டாக இன்ஜின் பக்கத்தில் போய் லாக் ஆகிடுது. அப்போ என்னன்னா வந்து ரியர் வீலில் உள்ள அந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கும் ஃப்ரண்ட் வீலில் உள்ள ஸ்ப்ராக்கெட்டுக்கும் லைட்டாக ஒரு சின்ன டிவியேஷன்ஸ் இருக்குங்க அந்த செயின் போகிறதுல. ஸோ அப்போ செயின் சின்ன டிவியேஷன் இருக்கலாம், என்ன ஆகுதுன்னா ஒரு சைடில் செயின் பிடிச்சி ஓடுது. ஸோ அப்போ பிடிச்சி ஓடும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு தடவை அந்த செயின் வந்து ஒவ்வொரு லிங்க் வந்து விடும்போது அது பிடிச்சி அந்த ஸ்ப்ராக்கெட்டை பிடிச்சி விடுதுங்க. ஸோ அதனால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அது வீடியோ எடுத்து நம்ம அனுப்பி விட்டோம். அவங்க பார்த்துட்டு ஆமாம் ப்ரோ ப்ராப்ளமாக இருக்குது, மேபி உங்களோட ஷாஃப்ட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், நான் வந்து என்னோடய ஸ்ப்ராக்கெட்டை போட்டு ஓட்டி பார்க்குறேன். ஏன் ஸ்ப்ராக்கெட்லேயும் இது சேம் சவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா வந்து ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு வந்து தட்ஸ் நாட் அ இஷ்யூ, அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லை ப்ரோ நீங்கள் பாருங்கள், போட்டு பாருங்கள், இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ராக்கெட்டை மாற்ற போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ 20-30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுங்க அப்படின்னாங்க. நான் வந்து 40 to 50 கிலோமீட்டர்ஸே ஓட்டி பார்த்துட்டேன். ஏன்னா வந்து இங்கேருந்து நாங்குநேரி போயிட்டு நாங்குநேரி ரிட்டர்ன் வந்திருக்கேன். எனக்கு 25 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு, ரிட்டர்ன் வரது 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டி பார்த்துட்டேன். ஓட்டி பார்த்தும் பார்த்திங்கன்னா வந்து அந்த சவுண்ட் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆச்சு தவிர டிக்ரீஸ் ஆகலை. நான் வந்து என்ன இவங்க மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ஓட மேபி தேயலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன ஃபீல் இருந்துச்சு. சரி ஆனால் வேண்டாம், நம்ம எதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே சொல்லி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் சொல்லி தாங்க போய்கிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு அந்த ஸ்ப்ராக்கெட் வந்து ஒழுங்காக தான் உட்காந்துருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வெளி சைடு மட்டும் தேஞ்சிருக்கா, லைட்டாக வந்து தேஞ்சிருக்கு. அண்டு ஸ்ப்ராக்கெட்டும் பார்த்திங்கன்னா வந்து நேராக கட்டேஸில் போய் உட்காந்ததுனால வந்து அது பிடிச்சி ஓடுற ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பழைய ஸ்ப்ராக்கெட்டு போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது, நமக்கு இந்த ஸ்ப்ராக்கெட் தான் ப்ராப்ளம் சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் இன்கேஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ப்ராக்கெட் மாட்டி சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து உள்ள ஷாஃப்ட்டில் எதுவும் பிடிச்சிருக்கக்கூடாது. பார்ப்போம். போதும்டா சாமி, ஏற்கனவே பார்த்திங்கன்னா படாதபாடு பட்டாச்சு இந்த வண்டியோட நம்மளோடையும் சேர்த்து. ஸோ இதுக்கப்புறம்லாம் வந்து ஷாஃப்ட்லாம் போச்சுன்னா மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் நோட்டீஸ் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து வாசர் இருக்கா, அந்த வாசர் வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்துல பொசிஷனில் நிற்கிது. பட் நம்ம அந்த ஸ்ப்ராக்கெட் போடும்போது அந்த வாசர் உள்ளே போயிடுச்சுங்க. எனக்கு இது இப்போ தான் நோட்டீஸ் பண்ண தோணுச்சு. அது வந்து ரொம்ப உள்ளே இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் நிற்கிற மாதிரி நிற்கிதுங்க. ஸோ இதில் நட்டு பார்த்திங்கனாலே தெரியும், பார்த்திங்கன்னா வந்து அந்த நட்டு வெளியே நிற்கிதா, அதில் வந்து நட்டு கொஞ்சம் உள்ளே போன மாதிரி ஃபீல் ஆச்சுங்க எனக்கு. அது நல்லா உள்ளே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்டாக அந்த எட்ஜில் நிற்கிற மாதிரி தாங்க நிற்கிது. மேபி அந்த ஃபியூ ஆங்கிள்ஸ் அந்த கொஞ்சம் சின்ன டீவியேஷன் இருந்தால் கூட வந்து இப்படி பிடிக்கலாம்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரியல எப்படின்னு. அண்ட் அதே மாதிரி இப்போ சுற்றும் போது பாருங்கள் நீட்டாக சுற்றுது, அந்த சவுண்டு எதுவுமே இல்லை, கொடக்குன்னு சவுண்டு எதுவுமே கேட்கல. அது பார்த்திங்கன்னா வந்து பழசு வந்து அந்த ஒரு மாதிரி பிடிச்சி ஓடிச்சு. பட் இதில் வந்து பிடிக்காமல் அப்படியே ஸ்மூத்தாக கிளைட் ஆகுதுங்க. சரி அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்போ வெல்கம் பேக் காய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோம்னா வந்து கொரியர் போட தான் போய்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் ஆகிடுச்சு நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு. அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு பார்த்தா டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து 7 ஆகிடுச்சு. அதனால் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளம்புறோங்க. ஸோ அட்ரஸ் இதெல்லாம் எழுதியாச்சு. உள்ளே பேக் பண்ண அவங்க எப்படி பேக் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். அதே மாதிரி பேக் பண்ணி உள்ளே வச்சாச்சு. வெளியும் பார்த்திங்கன்னா வந்து நீட்டாக வந்து நான் வந்து கவர் பண்ணிட்டேங்க. ஸோ தட் எந்த டேமேஜும் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் வந்து அப்படியே கவர் பண்ணியாச்சு.
இப்போ நேராக பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் போய் போட்டுடலாம்னு வச்சு. ஏன்னா வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன் டேல போய் ரீச் ஆயிருது. மித்தபடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கொரியரில் போட்டோம்னா போய் தேடணும், உட்காந்து வருமா வராதான்னு பார்க்கணும். பிகாஸ் நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் வந்து டேரெக்டாக எப்போவுமே போட்டு பழக்கம், அதனால் வந்து அதிலே போட்டலாம் சொல்லி அங்கே தான் போயிட்டுருக்கேங்க. இந்த சின்ன டீவியேஷன், ஆங்கிள் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுமா அப்படி சொல்லி நம்ம வீடியோஸ் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயம் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மெக்கானிக்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து, ஏன்னா வந்து அந்த ஸ்ப்ராக்கெட் வந்து 16 டீத் ராஸ், நான் 15 வந்து என்னோடய ஸ்டாக் ஸ்ப்ராக்கெட்டு, 16 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். அந்த அப்கிரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்ப்ராக்கெட்டோட வித்து வந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ரப்பர் ஓரிங் 2 சைடு இல்லை. ஸோ அது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் நோட். அதுக்கப்புறம் அதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே ஒரு வாசல் வருதா, ஸோ அந்த வாசல் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே தான் தள்ளி போயிருந்துச்சு. அண்ட் நட்டு டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நட்டு வந்து உள்ளே வர போயிடுச்சு. நட்டு இதில் வந்து எக்ஸாக்டாக வந்து எட்ஜில் நிற்கிற மாதிரி நிற்கிது. அது ரொம்ப உள்ளே போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து எனக்கு காண்டாக்ட் கூட பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. பிகாஸ் நமக்கு வந்து இது வந்து அவ்வளோ நாலேஜ் வந்து இதில் கிடையாது. அதனால் வந்து நமக்கு வந்து ஓகே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளும் தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரீட் சீட்டு சொன்னால் அவங்க வந்து மேபி இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட்டு எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ அவங்க வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ப்ரோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம கொரியர் பண்ண போகிறோம். இவங்க கொரியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்கு, இல்லைனா வந்து நம்ம வண்டியில் தான் பிரச்சனையா இல்லை அவங்க இதில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் கொரியர் பண்ண போகிறோங்க இப்போ. ஆனால் நம்மளும் ஏதாவது புதுசாக ஒரு முயற்சி எடுத்து நம்ம வந்து பைக் ஏதாவது பண்ணுவோன்னு பார்த்து நம்ம வந்து ஸ்ப்ராக்கெட் அப்கிரேட் பண்ணால் அதுலேயும் வந்து நான்லாம் நடக்காதுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு முட்டுக்கட்டையை போட்ட மாதிரி நிற்கிது. ஸோ பார்க்கலாம். நம்ம வந்து வேறு ஒரு ஸ்ப்ராக்கெட் இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம 16th ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா வந்து வேறு எதுலையாவது அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போங்க. இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து வாங்கி போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து NMW அப்படி சொல்லி வெப்சைட்டில் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஸ்பாட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. 650cc வந்து 865cc அந்த மாதிரி கிட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா வந்து அவங்க வெப்சைட்டில் நான் பார்த்துருக்குறேன் இந்த 16 ஸ்ப்ராக்கெட் வந்து இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக். சரி ஓகே அப்படி சொல்லி தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆக்சுவலி வந்து 3 இது வச்சுருந்தோம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் சொல்லி ஒரு வெப்சைட் உண்டு, அதில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து NMW, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சி பார்த்திங்கன்னா எங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த மாதிரி வந்து உனக்கு இருக்குடா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம வந்து ஸ்ட்ரீட் சி ட்ரை பண்ணோம். NMW அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ். நம்ம NMWவில் ஏற்கனவே வந்து 2-3 பார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம் CBR 250க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் நம்ம எதுவுமே பண்ணதில்லை, வாங்கினதும் இல்லை, ஆர்டர் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. சரி ஓகே டவுட்டாக இருக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரீட் சி பார்த்திங்கன்னா வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்களே காண்டாக்ட் பண்ணி நம்ம பண்ணிடலாம் சொல்லி இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நீட்டாக எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அதனால் உடனே வந்து அவங்க கொரியர் பண்ணாங்க. கொரியர் பண்ண 2ஆவது நாளே நமக்கு வந்துடுச்சு டெலிவரி மூலமாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. பட் இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எதர் வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் இல்லைனா NMWலே இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்கலாம் ப்ரோ, ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். பிகாஸ் NMW நம்ம பேசினா வந்து அவங்க வந்து டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதனால் மேக் பண்ணுறாங்களா இல்லையா என்னன்னு தெரியல. இல்லைனா வந்து இது வந்து எதுவும் ஃபெயிலியராக இருக்குது அதனால் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்களான்னு தெரியலங்க நமக்கு. ஏன்னா இந்த 16 ஸ்ப்ராக்கெட்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு லெஸ் ப்ரைஸில் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே நிறைய பேர் வாங்கிறதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. பட் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து மேபி அது ஃபெயிலியர் ஆனதுனால நிறுத்தி வச்சுருக்காங்களா இல்லைனா வந்து வேறு எதுவும் யாரும் வாங்கலை அதனால் வந்து நிறுத்திட்டாங்களான்னு தெரிலங்க. பிகாஸ் 865cc இன்னும் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ 650லேருந்து 865cc மாற்றுறது வந்து ரொம்ப ரேராக தான் எல்லோரும் மாற்றுவாங்க. ஸோ அதுவே ஸ்டாக்கில் இருக்குது. பட் இது வந்து ஸ்டாக்கில் இல்லாதனால வந்து மேபி எய்தர் இட்ஸ் எ ஃபெயிலியர் ஆர் வந்து அவங்களுக்கு யாரும் வாங்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரெஷர் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால் இப்போ போயிட்டு கொரியர் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எய்தர் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ப்ரோ இல்லையா அப்புறம் சொல்லி, இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து மணி ரிட்டர்ன் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அவங்க நம்ம பார்ட்ஸை ரிட்டன் கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நம்ம வந்து நம்ம பண்ணி தான் ப்ராப்ளம் சொல்லி விட்டுலாங்க. கொரியர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். அண்ட் நம்ம வீட்டு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது. அது வந்து மாடியில் ஏறி போய் கொடுக்கணும். அதுக்கு சோம்பேறிப்பட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வந்துட்டுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு புத்தாளி எங்கேயா பார்த்துருக்கிறீங்க? நான் பெரிய பைக் ஏன்டா எட்டு வரலான்னு கேட்டிங்கன்னா வந்து இதை எங்கேயும் முன்னாடி வச்சு கொண்டு போக முடியல. அதனால தான் அந்த பைக் எடுக்காமல் இந்த பைக்கில் வந்துருக்கேங்க. போட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் முடிச்சு நீட்டாக பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அவங்க பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ 8 நம்பர் தான் எழுதிக்கிங்க அப்படிங்காங்க.
இது 8 நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். கரெக்டாக 9 நம்பர் இருந்துச்சு. அக்கா 9 நம்பர் இருக்குது. ஆமாம், இதில் வந்து குறை வேறு கண்டுபிடி, 10 நம்பர் இருக்கிறது 9 நம்பர் போட்டிருக்கேன், அதுவே தப்பு அப்படின்னாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அந்த பேப்பர் எழுதி மேலே ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோங்க. ஆக்சுவலி 9 நம்பர் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில. ஒரு நம்பரு அதை எழுதி செலக்டை போட்டு ஒட்டி அனுப்பியாச்சுங்க. என்ன புதுசாக பங்களா திறந்துருக்காங்க, இன்னும் திறக்கலை, இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், ப்ரோ இந்த மாதிரி அனுப்பிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, நீங்கள் அனுப்புனது வந்து கொரியர் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் அதனால் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டாச்சு. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குங்க. ஸோ அவங்க பார்த்து வாங்கிடுவாங்க. நாளைக்கு மார்னிங்கே போய் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. எப்போ போகும்னு கேட்டேன். நாளைக்கு மார்னிங் கரெக்டாக 10 to 12 போயிடும் ப்ரோ, கவலைப்படாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் நாளைக்கு அவங்க ரிசீவ் ஆகிறதுக்கு வந்து எப்படினாலும் ஈவினிங் ஆயிருங்க ப்ரொஃபஷனல் கொரியர். ஸோ அதனால் ஈவினிங் அப்புறம் நாளை கழிச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்ன ப்ராப்ளம், எனிதிங், நத்திங், சம்திங் ஏதாவது கேட்டுக்கலாங்க. நம்மளோட வண்டி RS இங்கே தான் நின்றுட்டுருக்கு இந்த இடத்துல. அது எப்போ எடுக்க போகிறோன்னு தெரியல. எடுப்போமா வருமா வராதாங்கிறது டவுட்டில் தான் இருக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒயரிங் கிட் வாங்கணும். அதுக்கு ஒயரிங் கிட் வேறு அடுத்து பார்க்கணும். செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. இதுதான் 2 பைக்கை வச்சு மேய்க்கக்கூடாது, ஒரு பைக்கை வச்சே மேய்க்கணும். பேசாமல் ஒரு பைக்கே வச்சு மேய்ச்சிருந்துருக்கலாம். பேசாமல் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டரை வாங்கி கீழே உளுந்து எந்திரிச்சு. ஸோ வாழ்க்கையே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கேள்விக்குறியாயிட்டுங்க. என்ன செய்ய? சரி ஓகே, நம்ம வந்து விழுந்தாச்சு, எந்திரிச்சாச்சு, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைக்கையும் ரெடி பண்ணியாச்சு. நம்மளையும் பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினேட்டர் மாதிரி அங்கங்கே ஒரு இரும்பு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதனால் வந்து இதுவும் அடுத்த வேலையை பார்ப்போங்க. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.